அழகா சரி தல தலன்னு மொள மொளன்னு பால பிஞ்சாட்டம் சரி பால குருத்தாட்டம் அப்படியே தக்காளி பழமாட்டம் நம்ம சேலத்து மாம்பழத்த மாதிரி வந்திருக்கிற எங்கட பேசுவதற்கு இந்த ஒரு ஆள் ஊருக்குள்ள ஒரு ஆளு கூட இல்லையா என்ன ஆளுங்கெல்லாம் இருக்குது அப்படியே நந்தவனத்தை சுத்தி பாரு அப்படியா சுத்தி பாத்தீங்கன்னா உரப்புடுக்குங்கிறான் அப்படியா ஆமா போய் பார்க்கலாமா அவன்கிட்ட போய் பேசுமா சரி தட்டி போன மசர் மசரா இருக்குது. ஏய் பிள்ளை எங்க கூட்டி போன? ஓய் பிள்ளையா புதுசா வந்துக்குது. எங்கடா கூட்டி போன தாயே? எதுக்கு இல்ல? ஏரி வேலைக்கு போறதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அது உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா? ஏய் நல்லா போய் பேசுற போடா. சரி. ஃபேன் போறதுல. அரா ஒரு பொம்பளைக்கு மாத்தா. மாசம் மாசம் மொசபடிச்சு நாயாட்ட. வீடு இருக்கா? அதுக்கு அங்க பாரு இப்ப வந்தாலும் ஒருத்தன் 8 லைட் கட்டியுமே ஆளு பேர் அழிச்சுன்னு தெரியுறான் பாரு கண்டார் ஒரு பையன் உனக்கு என்ன வந்துச்சு பாரு எவ்வளவு வெள்ளையாக்குறான் பாரு பார்க்கட்டும் வீண் வார்த்தைகள் வேண்டாம் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமை மிருவி சிறந்த அழகு திரு பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன அதான் எது தமிழ்நாடு நெய்க்காரப்பட்டி என்ன ஊரு நெய்க்காரப்பட்டி உத்தம சோழபுரம் பைத்தியக்கார புண்டா நெய்க்காரப்பட்டி உத்தம சோழபுரம் அப்படி என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு திருநாடு ஆமா ஆண்களா பிறந்த பெண்களா பிறந்த அழகத்திரும் பெண்களா பிறந்த தாய் உள்ளங்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் கலை கற்ற கலை ஆசிரியர் உள்ளார்கள் எப்படி என்றால் கல்லூரி சேர்ந்த மாதப்ப ஆசிரியர் அது மட்டுமல்ல கருப்பூர் வெள்ளாளப்படி சேர்ந்த செல்வம் அண்ணன் யூடியூப் ஆமா சொல்லு நம்ம எல்லாம் யூடியூப் வாயில வசமா வச்சு கேட்க யூடியூப் இல்ல யூடியூப் யூடியூப் YOUTUB நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படியா நாசமா போயிடா போ நாசமா போனா நீ மாசமா போயிடு சேலம் மாவட்டத்து அருகில் உள்ள எப்படி சேலம் பக்கத்துல கருப்பூர் வெள்ளாளப்பட்டி செல்வண்ண இவரெல்லாம் நமது கலைகளின் சார்பாக முதல் வடகிழக்கு உனக்கு இல்ல எனக்கு சார்பாக எப்படி இருக்கணும் தெரியுமா ஆண் போன பக்கம் வரசப்பட்டு பெண் போன பக்கம் பெட்டி பெருகி எந்த பக்கம் போனாலும் தங்க பக்கம் வரணும் என்று அந்த ஆண்டோட ராமோஜயம் யாரு நடக்கப்பட்டார் என்னுடைய வேடத்தை பாராட்டி அப்புறம் பின்னெடுத்திருக்கிறார் ஆமா அவரும் கோபுரம் எவ்வாறு ஓங்கி வளர்ந்தோ அவ்வாறு அவரது குடும்பம் எல்லாம் ஓங்கி என்று அந்த ஆண்டவர் ராமோஜயம் அதெல்லாம் போட்டோம் ஒரு சீப்பு எடுத்து பாப்பா தலைச்சி விட பார்க்கலாம் நாம குறைஞ்சி ஆட்டம் நீ நாள் செய்யற நீ நாள் செய்யற ஆனா நான் களை கொத்த போகணும் சரி போன மாவட்டம் வார்த்தைகள் வேண்டாம் அப்படி நட்டாலும் சபை நாடி வந்தது நான் யார் எனது பெயர் என்ன தெரியுமா என்ன தெரிகின்றன
விழியழகு கொச்சமல்லாத ரூபி இது பேரும் அழகான ஆதிலட்சுமி. உங்கள் பேரும் அழகான ஆதிலட்சுமி. ஆமா. அப்படி 10 மாதம் 300 நாள் ஒரு தானகத்திலே ஒரு தாயகத்தில் பிறந்த நான் எப்படி பிறந்தேன் எப்படி தெரியுமா? இருக்கின்றேன். தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறம் சேர்ந்து எப்படி தேவர் அமிர்த கடந்தாங்க. சரி, ஒரு திருப்பா கடலை ஒரு பாண்டமாக வைத்து ஆமா சந்திரன் ஒரு தூளாக நிறுத்து ஆதிசந்திரனுடைய பாம்பு வாசி பாம்பை ஒரு அணைக்கையாக வைத்து அமிர்தம் கடந்தாங்க. அதெல்லாம் போனா போகட்டும். நீங்க நினைச்சது மோர் கடையிலாமா? அக்கா வீட்டுக்கு வாயா வீட்டுக்கு போய் கிடைப்போம். அவங்களதெல்லாம் லூசா போகுது. உனக்குதான் கொஞ்சம் டைட்டா பிடிக்குது. தேவர்கள் ஒரு புறமும் அரைக்கர்கள் ஒரு புறம் சேர்ந்து அமிர்தம் கிடந்தாங்க. அந்த அமிர்தத்துல 66 பெண்கள் பிறந்தோம். 66 பெண்மணிகள் பிறந்தோம். அப்படி பிறந்துட்டு நானும் ஒரு பெண்மணி. பெண்மணியா? ஆமா. எனக்கு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையா? ஏய் ஓய் என்னடா? ஒண்ணும் இல்ல. ஸ்ரீதேவி மூதேவி அப்படி பிறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்திராணி லட்சுமி திலோத்தமை மேனகை ரதிதேவி சொல்லக்கூடிய 66 பெண்மணிகள் பிறந்தோம். அப்படி நானும் ஒரு பெண்மணியாக பிறந்தேன். எல்லாம் பாடியாடு கிடக்குறாங்க பாரு. அது போட்டு வந்துச்சு. அப்படி இல்ல, அப்படி இருந்தாலும் 2
திருமணம் எனக்கு ஆகிவிட்டது. திருமணம் ஆகிவிட்டதா? ஆமா. சரி. இந்த மலை தெரிஞ்ச மன்னவன் யாரும் தெரியுமா? ஆசாமி, உங்களை மாலையிட்டு வேலையிட்ட உங்கள் மணவாளன் ஆரம்பா யார் தெரியுமா? தெரிவிக்கின்றவா